இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அர்ப்பணிக்கவும், உம்முடைய ராஜ்யத்தின் முறைமைகளை புரிந்து கொள்ளவும், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட நாங்கள் அதை நாட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எதை நாங்கள் நாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு நல்ல புரிதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து முக்கியமாக அந்த 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்பதில் நம்முடைய கவனத்தை வைத்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அல்லது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் உருவாகி ஒரு 100 வருடங்கள் ஆகியிருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தினுடைய வல்லமை, அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எல்லா இடங்கள்லையும் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, எல்லா இடங்களையும் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கங்கே நீங்கள் எலெக்ஷன் சமயங்களில் அல்லது சாதாரணமாக யாராவது தலைவர்களுக்கு பிறந்த நாள்னால் அவர்களுக்கு சில பட்டப்பேர்களை கொடுத்து அங்கங்கே பெரிய பெரிய செவர்களில் எழுதி போடுற, பெயிண்டில் எழுதி போடுறதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்போ பெயிண்ட்லாம் இல்லை, எல்லாமே செதுக்கி தான் வைக்கணும். ஆகவே அப்படி செதுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஜூலியஸ் சீசர் முதல் பேரரசனாக இருந்ததுனால அவரை கடவுளாக ஆக்குனார். அவருடைய வளர்ப்பு மகனாகிய அக்டோவியன் என்கிற அகஸ்டஸ், அவர் பேர் தான் அகஸ்து ராயன். அந்த அகஸ்து ராயனை தேவனுடைய குமாரனாக அறிவித்து கொண்டார்கள். அப்போது தேவனுடைய குமாரனாகிய அகஸ்து ராயனுடைய சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த அகஸ்து ராயன் மூலமாக வந்திருக்கிற இந்த ரோம ராஜ்யம் தோன்றியிருக்கிற, நிலவரப்பட்டிருக்கிற இந்த ரோம ராஜ்யத்தினால ரோமுக்கு பெருமை, அது பல நாடுகளை தனக்குள்ளாக அடக்கி கொள்கிறபடினால, யுத்தத்தில் ஜெயிக்கிறபடினால, இவர் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த பிள்ளையாக இருக்கிறபடினால இவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார். இதனால் இவருக்கு மிகப்பெரிய தொடர் வெற்றிகள் கிடைக்கிறபடினால் இவர் இந்த நாட்டுக்கு பெரிய சுபிட்சத்தை கொண்டு வர போகிறாரு. இவரால் இந்த நாடு பெருமைப்பட போகுது. இவரால் இந்த இந்த நாட்டில் இதுவரை இருந்த எல்லா தீமைகளும் ஒழிய போகிறது. எப்படி? இந்த யுத்தத்தின் மூலமாக, இந்த அதிகாரத்தின் மூலமாக, இவருக்கு அனைவரும் பயப்படுவதன் மூலமாக, இவர் சொல்லுவது மட்டுமே நடக்கிற காரணத்தினால இனி நாடு சுபிட்சமாக போகிறது. இதுதான் சுவிசேஷம் என்று அவர்கள் சொன்னார்கள். இது அந்த நாட்களில் மாத்திரமல்ல, எல்லா நாட்கள்லையும் இந்த டெமோக்ரஸி என்று சொல்லுகிறதுல சில சமயங்களில் இது கொஞ்சம் மாறுபடுகிறதாக இருக்கிறது. ஆனால் அரசு ராஜாக்களாக தங்களை நினைக்கிறவர்கள் அவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்ததுனால இந்த நாட்டுக்கு பெருமை உண்டாக போகுது, நாங்கள் வந்ததுனால இந்த நாடு சுபிட்சம் அடைய போகிறது, நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்படி தான் இந்த ஜூலியஸ் சீசர் இந்த ஜனநாயக முறை சரியில்லை அப்படின்னு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனநாயகமாக இருந்த, அல்லது ஜனநாயகம்னு சொல்ல முடியாது, குடியரசாக இருந்த, ரிபப்ளிக்காக இருந்த ரோம ராஜாவாக வந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்க முடியும், ஒரு ராஜா தான் ஆளணும், ஒரு ராஜா சொல்கிறது கேட்டால் தான் நாடு நல்லாகும் அப்படிங்கிற எண்ணத்தை மெதுவாக விதைத்து பிறகு அது புரட்சியாக மாற்றி அப்படி கொண்டு வந்த அந்த நேரத்தில் இவங்க என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இந்த ரோம ராஜா யுத்தத்தின் மூலமாக இங்கே ஆட்சி புரிகிறார். அது ரோமராஜா மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் அப்படி தான் நடந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டியை ஒன்று காமிக்கிறாங்க. ஏதோ நான் ரோமராஜ்யம் சொல்கிறதுனால ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து தான் கெட்டதெல்லாம் புறப்பட்டுச்சு அப்படின்னு கிடையாது.
ஆதி முதற்கொண்டு அப்படி தான் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். எப்படி வந்து ஃபவுண்டேஷனே, இந்த சொசைட்டியினுடைய ஃபவுண்டேஷனே அப்படி தான் இருக்குது. யார் நினச்சாலுமே மாற்ற முடியாத லெவலில் தான் அது இருந்தது. ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டியாக, வேறு ஒரு ராஜ்ய மெத்தடை, வேறு ஒரு ஆளுகை முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் யார் மூலமாக வருகிறது என்று சொன்னால், மனுஷ ரூபம் எடுத்த தேவன் மூலமாக, இயேசுவின் மூலமாக இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அத்துமீறி உள்ளே நுழைகிறது. எப்படி? இன்வென்ஷன், படையெடுப்பு, தேவ ராஜ்யத்தினுடைய படையெடுப்பு. இந்த உலகம், அந்த உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகள், மதம் குருமார்கள் அல்லது பணக்காரர்கள், இவர்களெல்லாம் இயேசுவை விரும்பலை. இயேசு சொல்கிற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அவங்களுக்கு அவசியப்படலை. ஆனால் இந்த ராஜ்யம் வானம் கிழிந்து இறங்கி வந்தது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, இயேசு தன்னை இந்த ஊழியத்துக்கு ஒப்படைத்து கொள்ளும் பொழுது, இயேசு இந்த ஊழியத்திற்காக தன்னை மூழ்கி கொள்ளும் பொழுது, வானத்திலிருந்து அதுக்கு அப்ரூவலும், இவர் தான் ராஜா, இவர் தான் என்னுடைய குமாரன் என்கிற சத்தமும், இந்த ஊழியத்தினுடைய எம்பளமும் வெளியே வந்தது. எல்லா நாட்டுக்கும் எது முக்கியம்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய எம்பளம் ரொம்ப முக்கியம். அது அவர்களுடைய தன்மையை காட்டுகிறது. அதுக்கு தான் இந்த சின்னங்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுகு முக்கியமான சின்னமாக இருந்தது. அது ரோமர்களுக்கு. சில சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி பெர்சிய சின்னம்லாம் வந்து ஒரு சிங்கம் வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கும் சில தேசங்கள் அப்படி நான் பார்த்துருக்குறேன். கழுகு, சிங்கம், கரடி, யானை, இந்த மாதிரி வலிமையான மிருகங்களோடு கூட, வலிமையான பறவைகளோடு கூட தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு தாங்கள் வலிமையானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட சின்னங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த இராணுவ சின்னம். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதுக்கு கழுகு தான் இருக்குது. ரஷ்யாவுக்கு கூட டபுள் ஹெட்டட் ஈகிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும், சைனாவை பார்த்தீங்கன்னா டிராகன் அது இருக்குது. ஒவ்வொரு தேசத்துக்கும் தங்களை வலிமையானவர்களாக காட்டிக்கொள்ளுகிற ஒரு மிருகத்தினுடைய அல்லது பறவையினுடைய சின்னம் இருக்கும். ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ராஜ்யத்தினுடைய இராணுவ சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு புறா இறங்கி வருது. எங்கேருந்து? வானத்திலிருந்து புறா இறங்கி வருகிறது. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய செய்தி இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது. இப்படி ஒரு ராஜ்யம், அதுதான் ஆல்டர்னேட்டிவ் கிங்டம்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருந்த ராஜ்ய மெத்தட்ஸுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தது. தானியேல் கண்ட சொப்பனம் போல, தானியேல் ஒரு பெரிய சிலையை பார்த்தார். அந்த சிலையில் ஒவ்வொரு ராஜ்யமாக இருந்தது. அந்த ராஜ்யத்தினுடைய கால்களில் 10 விரல்கள் இருந்தது. அந்த விரல்கள் களிமண்ணும் இரும்புமாக இருந்தது. இந்த யுத்தங்களை பற்றி, யுக்ரைன் ரஷ்யா யுத்தங்களை பற்றி பேசி இதுதான் கடைசி நாள்னு சொல்கிற அந்த நம்பிக்கையுடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு இங்கிலாந்து தேசம் வந்து சர்வ வல்லமை உள்ளதாக இருந்துச்சு அப்படின்றாங்க. இல்லை, அதுக்கு முன்னாலே அது அப்படி தான் இருந்துச்சு. சரி, எது எப்படியாக இருந்தாலும் 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசாக உருமாறியது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிற யுத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உலகம் வரப்போகுது. அந்த உலகத்தில் ஈரோப் என்று சொல்லுகிற இந்த ஐரோப்பிய நாடுகள், இதுதான் இந்த 10 தேச கூட்டணின்னு நினைக்கிறாங்க. 10 தேச கூட்டணியிலிருந்து தான் ஒருத்தர் எழும்புவார், அவர் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பாருன்னெலாம் எதிர்கால வரலாறை நன்றாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா
இது எனக்கு தெளிவாக புரியுது. இந்த 10 விரல் என்பது தானியேல் காலத்தில் எதிர்காலமே தவிர நமக்கு அது எதிர்காலம் இல்லை, அது கடந்த காலம். தானியேலுக்கு அது எதிர்காலம், ஏன்னா தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அது. ஆனால் நமக்கு அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது நிறைவேறின தீர்க்க தரிசனம் நமக்கு. எப்படி இந்த 10 விரல்கள் என்பது ரோம சாம்ராஜ்யம் 10 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, 10 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த 10ல் சிலது வலிமையுடையதாகவும் சிலது வலிமை இல்லாததாகவும் இருந்தது. அதுதான் இந்த இரும்பும் களிமண்ணுக்குமான அடையாளம். அப்போ கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை மோதி நொறுக்கிற்று. அந்த கைகளினால் பெயர்க்கப்படாத மனித உதவி இல்லாமல் வந்த இயேசு கிறிஸ்து ரோம ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதுக்கு பிறகு ராஜ்யங்கள் கிடையாது பாருங்கள். அதுக்கப்புறமா தான் தேசங்களெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களுக்குள்ளாக, ஆட்சி முறை மாற்றங்களுக்குள்ளாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. நிறையா மெத்தட்ஸில் ஆட்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யமே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய சாம்ராஜ்யமாக ஒரு எகிப்திய சாம்ராஜ்யம், பெர்ஷிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் போல் வரலாறுகள்லேயே ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இல்லாமல் போச்சு. விளங்குதுங்களா உங்களுக்கு? இயேசுவினுடைய காலங்களுக்கு பிறகு சொல்கிறேன் நான். அந்த கல் தான், அந்த பெயர்க்கப்படாத அந்த கல் தான் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் பிறந்தது தான் அந்த மோதலை குறிக்கிறது. அப்போ அந்த கல் மோதி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், அந்த சிலையை நொறுக்கிட்டு முழு உலகத்திலேயும் முழு பூமியிலேயும் அந்த கல் பெருகினது அல்லது வளர்ந்தது. அப்போ ராஜ்யம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ள முடியலன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, எதிர்காலத்தில் நடக்க போது போல் இருக்குது, ஏதோ ஒரு கல் வரும், அந்த 10 ராஜ்யம். சில சமயத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், இந்த பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்ஷிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இந்த 4 தான் அந்த தங்கம், வெள்ளி, வெண்கலம் இதை பற்றிலாம் சொல்லியிருக்குது. ஆனால் என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னால், இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம்தான் இந்த பாபிலோனிய ராஜ்யத்தை சாய்ச்சது. அப்புறம் இந்த கிரேக்க ராஜ்யம்தான் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை வீழ்த்தியது. ரோம ராஜ்யம்தான் கிரேக்க வந்து வீழ்த்திச்சு. அப்போனா ரோம சாம்ராஜ்யத்தை எது வீழ்த்தி இருக்கணும்? இந்த 10 விரல் தான் வீழ்த்தி இருக்கணும். ஏன்னா உடனே இந்த கீழ் இருக்கிற ராஜ்யம் மேல் இருக்கிற ராஜ்யத்தை வீழ்த்தி இருக்குது. அப்போ ரோம சாம்ராஜ்யம் வந்து இந்த இரும்பான கால்கள் அப்படிங்கிறத நான் ஒத்துக்காததை பேசுகிறவர்களும் கூட ஒத்துக்கொள்கிறோம். ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் எல்லாம் சரியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 10 விரலில் தான் பிரச்சனை. அப்போ இது உடனே நடந்துருச்சு. ஆனால் இந்த 10 விரல் மட்டும் ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சு 2000 வருஷம் கழித்து தான், 2022 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து 10 ராஜ்யம் கூடும், அதை எதிர்க்கும் அப்படிங்கிறது. இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீமுக்கு அது சரியாக வரல. இந்த நெஞ்சு கழுத்தை வீழ்த்தி இருக்குது, வயிறு நெஞ்சை வீழ்த்தி இருக்குது, காலு வயிறை வீழ்த்தி இருக்குது. அப்போ எது வந்து அந்த பாதம் வந்து ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுதுன்னு தெரில. ஆகவே அந்த இன்டர்பிரேஷனே தவறு. அவருடைய தோள்களிலே கர்த்தத்துவம் இருந்தது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. இயேசு பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்தார். இயேசு இருக்கும்போது ராஜாவாக இருந்தார். இன்றைக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அதாவது இயேசு பிறந்து வளர்ந்ததெல்லாம் மனுஷனாக வளர்ந்தார், ஒரு சாதாரண ஆளாக இருந்தார். அவர் சிலுவையில் மரித்தார். இப்போ மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ராஜாவாக வரப்போகிறார் அப்படின்றது தான் இந்த ஃபியூச்சரிசம் என்று சொல்லப்படுகிற, எதிர்காலத்தில் தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்புகிறவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவர் இப்போ ராஜா கிடையாது, இயேசு இனிமேல் தான் வருவாருன்றாங்க ராஜாவா. இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, அவர் பிறக்கும்போதே ராஜாவாகத்தான் பிறந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தான் கேள்வியே இல்லையா? அப்போ ஒரு ராஜ்யத்தை கொண்டு வருகிற ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். இதை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும்.
ஆனால் இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்களுக்கெல்லாம் வித்தியாசமானதாக இருந்தது. இந்த உலகத்தில் நிறைய பேர் நாங்கள் நல்ல ஆட்சி தருவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்லாம் வந்தால் கூட எல்லாருடைய பின்புலமாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய அதிகாரங்கள். அது கழுகாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம். ஆனால் சுவிசேஷ இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சின்னமும் என்னவா கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா புறாவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு ராஜ்யத்தினுடைய சின்னம் புறாவை வச்சுக்கிட்டு, இப்போ இருக்கிற ராஜ்யத்தில் சொல்கிறேன், யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகிறவங்க அந்த ரோமர்கள் கழுகை பிடிச்சிக்கிட்டு போன மாதிரி ஒரு புறாவை பிடிச்சிக்கிட்டு யுத்தத்துக்கு போக முடியுமா? ஏன்னா இப்போவுமே உலகத்தில் இந்த புறா என்பதே ஒரு அமைதியின் சின்னம் அப்படி தானே இருக்குது. இப்போ அமைதியின் சின்னத்தை பிடிச்சிக்கிட்டு எப்படி யுத்தத்துக்கு போகிறது? அது ஒரு முரணாக இருக்காதா? அப்போது இயேசு என்ன செய்ய வந்தார் என்பதில் ஒரு ஒரு பேரடாக்சியல், நகைமுரண் சொல்லுவோம்ல தமிழில், ஒரு முரண்பாடு இருக்குது. இயேசு யுத்தம் பண்ண வந்தாரா? வந்தார். ஆனால் சின்னம் என்ன? புறா. அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த பூமி காப்பாற்றப்பட்டு விட்டது அல்லது காட் சேவ்டு த வேர்ல்டுலாம் சொல்கிறோம். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த பூமி நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து இயேசு கொஞ்சம் பேரை காப்பாற்றிட்டார். யாரை காப்பாற்றினார்னா இந்த சபைக்கு வர்றவங்கள காப்பாற்றுறார். அவரை விசுவாசித்து அவரோட பேரை அறிக்கை எடுக்கிறவர்களை அவர் காப்பாற்றி இந்த உலகம் நெருப்புக்குள்ளே போகும்பொழுது அவங்க ஒரு எஸ்கேப் போர்டுக்குள்ளே வச்சு கண்ணிமைக்கும் நேரத்தில் நாமெல்லாம் மேலே போயிடுறோம் அல்லது நாமெல்லாம் வேறு இடத்துல இருப்போம் அப்படின்லாம் ஒரு பிரசங்கங்கள் அல்லது கருத்துக்கள் அல்லது ஐடியாஸ் அல்லது தியாலஜி ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், இயேசு இந்த உலகத்தை அழிக்கவோ இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மீது கோபமாகவோ இயேசுவோ தேவனோ ஒருபோதும் இல்லை. இங்கிருந்து மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது சுவிசேஷனுடைய வேலை இல்லை. சுவிசேஷம் என்பது இங்கிருந்து மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக சொல்லப்படவில்லை. பரலோக ராஜ்யம் இங்கே வருவதற்காக சொல்லப்பட்டது சுவிசேஷம். இதை தெளிவாக எழுதி வைத்துக்கொள்ளணும். இதுதான் சுவிசேஷம் இல்லையா? ஒரு முறை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இப்படி சொன்னார் ஸ்டேஜில், கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறது இருக்கட்டும், கடவுள் என்ன ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் முக்கியம் அப்படின்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்றது இல்லை. அதுதான் சபை என்ன பண்ணிச்சு, கடவுளை ஏற்றுக்கோ கடவுளை ஏற்றுக்கோ கடவுளை ஏற்றுக்கோன்னு சொல்லுது. இயேசுவை ஏற்றுக்கோங்க இயேசுவை ஏற்றுங்கன்னு. அது இல்லை, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிவிப்பது தான் சுவிசேஷம். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை சுவிசேஷம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் இங்கே வரும்போது அவர் உலகம் சபை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குல்ல. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே யோசித்து பார்ப்போம். அதனால தான் சில வாரங்களுக்கு முன்பாக நான் சொல்லும்போது சொன்னேன், தேவன் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது உங்களை நான் அறியேன்னு சொல்கிறார். அவரோட நாமத்தை யார் கூப்பிட்டாங்களோ அவர்களை நான் அறியேன்னு சொல்கிறார். அவருடைய சித்தத்தை யார் செய்தார்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? உங்களோட நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே, உங்களோட நாமத்தினால் இதை செஞ்சோமே அதை செஞ்சோமே, உங்கள் நாமத்தினால செஞ்சோமேனா உங்களை நான் அறியேன்னுறார். அப்போது இங்கே இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதை விட அவருடைய சித்தத்தை செய்கிறத முக்கியமாக காட்டுறார். யார் வேணால் இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் சித்தத்தை செஞ்சீங்களா? பாருங்க, ஐடியா இதுதான். விசுவாசிகள் சீஷர்கள் ரெண்டு குரூப். ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். விசுவாசிகள் சீஷர்கள்.
இப்போ விசுவாசிகள் எல்லாரும் சீஷர்களாக இல்லை. இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ பேர் விசுவாசித்தாங்க, அவர் தேவனுடைய குமாரன்னு விசுவாசித்தவங்க எவ்வளோ பேர், அவரால் அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள் எவ்வளோ பேர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. விசுவாசிச்சிட்டிங்களா நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவ்வளோதான். எதை விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும் பிறகு. ஆனால் சீஷர்கள் வெறும் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல. நீங்கள் அந்த காலத்து ரபிமாருடைய வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அல்லது நம்முடைய முகாமுகளுக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த சீஷன் என்கிறவர் இந்த ரபி என்னவெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடியவர். அதனால தான் மத்திய 28:28 நீங்கள் பூமி எங்கும் போய் விசுவாசிகளை உருவாக்குங்கள்னு சொல்லலை, சீஷர்களை உருவாக்குங்கன்னு தான் சொன்னார். நான் உங்களை கட்டளையிட்ட ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள். இப்போ விசுவாசிகள்ன்ற ஒரு குரூப் ஒன்று இருக்குது, சீஷர்ன்ற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த சீஷர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால், ரபி எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாரோ, ரபி பல்லு குத்துனா அதே போல் பல்லு குத்துவாங்க. யார்? நம்ம சீஷர்கள். ரபி என்னவெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறவர்கள் சீஷர்கள். ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அப்படி தான் ஆகணும், ரபி மாதிரியே ஆகணும். அதுலேயும் அந்த குரூப்பில் யார் வயது முதிர்ந்தவராக இருப்பாங்களோ, யார் ஓல்டு ஏஜில் உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, வயதானவர்கள் இல்லை, அந்த குரூப்பில் யார் வயது அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் முதல்ல இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால தான் கடலில் இயேசு நடக்கும்போது பேதுரு, நீரே ஆனால் நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ரபி செய்கிறாருன்னா நானும் செஞ்சு ஆகணும். இது சீஷர் கூட்டம். அப்போ விசுவாசிகளாக இருந்து கொண்டு சீஷர்களாக இல்லாமல் இருக்க முடியும். அப்போ சீஷர்களாக இருந்து கொண்டு விசுவாசிகளாக இல்லாமல் இருக்க முடியுமானா இருக்க முடியும். யூதாஸ் இயேசுவினுடைய ஷீடர், ஆனால் அவர் இயேசுவை விசுவாசிக்கலை. இயேசு தான் மேசியா என்பதை அவர் விசுவாசிக்கலை. அதுபோல இந்த தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்க முடியும். தேவனுடைய நாமத்தை அறியாமலேயே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் இருக்க முடியும். அப்படி இருந்த அநேகரால தான் இந்த உலகம் இந்த அளவுக்கு பண்பட்டு வந்திருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால உலகம் கெட்டு போயிட்டே இருக்குதும்பாங்க. எங்கள் காலத்துலலாம் அப்படிம்பாங்க. சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தார், இயேசுக்கெல்லாம் ரொம்ப முன்னால் உள்ள ஒரு நபர். அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போல்லாம் பிள்ளைங்க சரியாகவே இல்லை, பெற்றோர்களை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சாக்ரட்டிஸ் காலத்தில் எழுதின ஒரு லெட்டரில் அப்படி குறப்பட்டுருக்குறாங்க. அதே தான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. எங்கள் காலத்து மாதிரிலாம் இல்லை பிள்ளைங்க, உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, மொபைல் வந்த பிறகு ரொம்ப கெட்டு போச்சு. கெட்டு போகிறதுக்கு உபகரணங்கள் தேவையே இல்லை. ஒரு முறை நாங்கள் பேசும்போது, இந்த மொபைல் வந்ததுனால தான் சர்ச்சில் இவங்க பிரசங்கம் கவனிக்க மாட்டேன்றாங்க, அவங்க எல்லாருமே மொபைலை நோண்டிகிட்டு இருக்கிறாங்க, ஹேண்ட்ஃபோனில் அதை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன். இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இந்த மொபைல் வந்ததுனால தாங்க ஒரே விளையாட்டு, பிள்ளை படிக்கவே மாட்டேன்றான். அப்போது இந்த மொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்ட் ரேங்க் தானே எடுத்துருக்கணும் இல்லை? மொபைல் வரத்துக்கு முன்னால் மொபைல்னால தான் படிப்பு கெட்டு போயிருக்குதுன்னா, இந்த மொபைல் வரத்துக்கு முன்னாலே ஸ்கூல் இருந்தது, அப்போ பிள்ளைங்க இருந்தாங்க, அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ எல்லோரும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கணும்ல. மொபைல்னால தாங்க வேலைக்கு கூட போக மாட்டேன்றாருன்னா அப்போ எல்லோரும் வேலைக்கு போயிருக்கணும் தானே? இல்லை. இதெல்லாம் இந்த புது புது பொருட்கள் வருவதற்கோ அல்லது அறிவியலில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாலோ அது மனுஷனை கெட்டுப்போக பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களால சொல்லப்படுகிற வாதங்களை தவிர, மனிதர்கள் எப்பொழுதும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த காரியங்கள்லாம் உலகத்தை நல்ல விதங்களில் முன்னேற்றி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க மறக்கிறோம். இதெல்லாம் ஒரு டூல், இதெல்லாம் ஒரு சுத்தியல் மாதிரி. ஆணி அடிக்கும் அடிச்சுக்கலாம், கையை நசுக்கும் நசுக்கிக்கலாம். அது பயன்படுத்துகிறவர்களை பொறுத்து. பொருளில் எந்த குற்றமும் இல்லை தானே.
அது நன்மைக்கு ஏதுவாக கண்டுபிடிக்கும் போது நன்மைக்கு ஏதுவாக தான் கண்டுபிடிக்கப்படுது. மனிதர்கள் தான் அதை கெடுக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் நல்ல விதமாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ பாருங்கள், எத்தனையோ நாடுகளில் தூக்கு தண்டனை கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த நாட்களில் இருந்த மிருகத்தனமான விஷயங்கள் இப்போது நிறைய கிடையாது. இப்போ யாரையாவது சிலுவையில் அடிக்க முடியுமா? இப்போ பெற்றோர்களே பிள்ளைகளை அடிக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டோம். சிலுவையில் அடிக்கக்கூடிய அந்த காட்டுமிராண்டித்தனங்கள்லாம் இப்போ என்ன கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய விருப்பம். இந்த உலகம் சமாதானம் நிறைந்ததாக, இந்த உலகம் அப்படி ஆயிடலை இன்னும். அதான் நம்முடைய டென்ஷன். நம்ம தேவனுடைய ராஜ்யம்னா முழுமை பெற்றதாக ஒன்று பார்க்குறோம். அப்படி ஆகலை, ஆகி கொண்டு இருக்கிறது. அந்த கல் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வெறும் சபை மட்டுமே காரணம்னு இல்லை. இப்பெல்லாம் நிறைய நேரங்களில் இந்த நாமத்தை அறிந்தவர்களை விட அறியாதவர்கள் தேவனுடைய சித்தத்தை அதிகமாக செய்கிறாங்க. அதுக்காக போராடுறாங்க. இந்த உலகம் சமாதானமாக இருக்கிறதுக்கு, மக்கள் மதிக்கப்படுறதுக்கு, பெண்கள் மதிக்கப்படுறதுக்கு, இதெல்லாம் செய்கிறது நிமித்தமாக நம்ம எதனா சொல்லிட்டோம்னா இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியம், இது சமுதாய சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு தனி பேர் கொடுத்து பாட்டு பாடி ஆராதனை செய்து பிரசங்கம் கேட்டு போகிறது மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். நம்ம பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுறான்னா, தேவனுடைய நாமத்தை அறியாதவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அறியாதவர்கள் சொல்ல மாட்டேன் நான், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாம் நினைக்கிறது போல ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இல்லையா? அன்றைக்கும் கூட நம்ம சேராத சில பேர் பிசாசுகளை துரத்துகிறார்கள் அப்படின்னு இயேசுகிட்ட சொல்கிறாங்க. நம்ம சேராதவர்கள் அங்கே பிசாசுகளை துரத்துறாங்க. உடனே போய் நிறுத்துங்க, அவங்க எப்படி நம்மளை சேராதவங்க பிசாசுகளை துரத்தலான்னு சொல்லலையே. இப்போ பவுல் சொல்றார், எவ்விதத்திலாவது இந்த சுவிசேஷம் போகணும். அதுபோல் இந்த பிசாசுகளை துரத்துகிறது தான் தேவனுடைய நோக்கம். ஏன்னா அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அப்போது இந்த பிசாசுகளை யார் துரத்துனா என்ன? என் பின்னால் வர்றவன் என்னை அறிந்தவன் தான் துரத்தணும்னு இல்லைன்னு இயேசுவே சொல்கிறார். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிந்து கொண்ட நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறது எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கும் பாருங்கள். இப்போ அவரோட சித்தத்தை செய்கிறது நான் எங்கே தெரியுமா வந்துட்டோம்? நான் ரொம்ப முன்னால், நான் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நான் ரொம்ப உயர்வாக பார்த்த ஒருவர் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான்லாம் ஆண்டவர் சித்தத்துக்கு அங்கங்கே விலக மாட்டேன். என்னன்னா, டெய்லி காலையில் பீரோவை திறப்பேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு கேட்பேன். அவர் எந்த ட்ரெஸ்ஸை சுட்டி காண்பிக்கிறாரோ அதை தான் நான் போடுவேன் அப்படின்னாங்க. அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ இந்த பீரோவில் இல்லாத ஒரு துணியை நீங்கள் போடணும்னு ஆண்டவர் விரும்பியிருந்தா என்ன பண்ணுறது? இப்போ நாம் அவருக்கே செலெக்ஷன் தான் கொடுக்குறோம். இப்போ சொல்ல மாட்டோமா, ஆண்டவர் எப்படியாவது ஒரு மாப்பிள்ளையை தந்தால் போதும் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவரோட சித்தத்துக்காக காத்திருக்கிறோமோ, அந்த சித்தத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால், நம்ம ஊருக்கார பையனாக இருக்கணும், நம்ம மொழி பேசுகிறவனாக இருக்கணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஜாதியில் இருக்கணும், இந்த சபைக்கு போகிறவனாக இருக்கணும், இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கணும்னு இவ்வளோ பாக்ஸையும் போட்டுட்டு இதுக்குள்ளே தேவனுடைய சித்தமான ஒரு பையன் எனக்கு வேணும்னு கேட்குறது இல்லையா? அவங்க துணியை பற்றி சொல்லும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ எல்லோ, ரெட்டு, க்ரீனுன்னு ஒரு 200 துணி அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுப்போமே, 201வது துணி அவர் விரும்புனா என்ன பண்ணுறது? இது மாதிரி நான் என்ன சாப்பிடுவேன், நான் எங்கே ஊழியம் செய்வேன், நான் எங்கே பண்ணுவேன்லாம் தேவனுடைய சித்தம் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் சித்தத்துக்குள்ளே வர்றதில்லை. சில சமயத்தில் நான் அப்படி யோசிப்பேன். ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை கொண்டு போய், ஆடுகளை கொண்டு போய் ஒரு பசுமையான இடத்துல விடுறாரு. அந்த ஆடுகள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல விடுறாரு. இப்போ என்ன, இந்த மேய்ப்பனுடைய சித்தம் என்ன? ஆடுகள் நன்றாக சாப்பிடணும். இப்போ இந்த ஆடு வெயிட் பண்ணிட்டு இருக்குது, எந்த புல்லை நான் சாப்பிட வேண்டும் மேய்ப்பனே அப்படின்னா அவர் ஒரு பிளேடாக அந்த ஒரு புல்லாக வெட்டி இந்த புல்லை தான் நீ சாப்பிட வேண்டும் அப்படி கொடுப்பாரா?
நம்ம ஆண்டவருடைய இந்த தேவ சித்தம்ன்ற மேட்டரில் இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த புல்லை சாப்பிடணும்னு கூட அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டுக்கு அவர் தான் தீர்மானிப்பார். இல்லைங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நல்லதாக சாப்பிடுங்க, வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி சாப்பிடுங்க. பணம் வச்சுக்கலாமா கூடாதா, எந்த இடத்துல நான் போய் ஊழியம் செய்யணும், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போயின்னு சொன்ன பிறகு நான் எங்கே போய் ஊழியம் செய்யணும்னு எங்கே கேட்டுனுக்கிறீங்க? இப்போ பவுல் வந்து எங்கே போய் ஊழியம் செய்யணும், எங்கே போய் ஊழியம் செய்யணும்னு கேட்டுட்டு இருந்தாரா? அவர் ஒரு முறை எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு முறை இங்கே வேணாம், இங்கே அவசரமாக ஒரு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொப்பனத்தில் மாற்றி விடுறாரு. நீ ஏன் போகல, ஏன்ட்ட கேட்காம அங்கே போனேன், நீ இங்கெல்லாம் போகணுன்னு வச்சுருந்தேன் அப்படி சொல்லலை. நம்ம நிறைய விஷயத்தை குழப்பிக்கிறோம். அந்த யோனா விஷயம் அது இதுன்னு போட்டு குழப்பி, ஐயோ நான் வந்து எங்கே போயிடக்கூடாது, நினிவேக்கு போக சொன்னால் நான் தர்ஷீஸுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா? இந்த தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பூமியை பரலோக ராஜ்யமாக தேவனுடைய விருப்பம் நிறைவேறுகிற அந்த புறாவினுடைய அந்த சிம்பிள்ல இருந்து உண்டாகிற நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை இந்த பூமி முழுவதும் நீங்கள் கொண்டு போகணும். அதான் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது இல்லை. அது தடுக்க முடியாது. சபை உள்ளே போகும்போது அதை தடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற எங்கேயோ பயணப்பட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் நம்மலாம் ஏறுற மாதிரி இந்த சபையை வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி நினச்சிக்கிறோம். இதுக்குள்ளே வந்துட்டா பூமி அழியும் போது இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து புறப்பட்டு அப்படியே மேலே ராக்கெட் மாதிரி நம்ம போய் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, நோவாவுடைய பேழையில் 8 பேரை அவர் காப்பாற்றினது போல அதுக்கு எதுக்கும் ஒரு நல்ல படம் ஒத்து வருதுன்ற மாதிரி யோசிக்கிறோம். இல்லை, உங்களுடைய வேலை தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய விருப்பத்தை இங்கே கொண்டு வருகிறது. அது என்னவெல்லாம் அறிந்து கொண்டே இருப்பது. அதுக்கு ஒரே ஒரு படம் மட்டும் வச்சுக்கிட்டு, இதுதான் நான் பாவி, எனக்காக இயேசு மரித்தார், நான் அவரை நம்புகிறேன், ஆகவே நான் பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு போகிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் இருக்குது இந்த தேவனுடைய சுவிசேஷத்தில். அது ஒரு வைரம் மாதிரி பல ஃபேஸ் இருக்குது. அதெல்லாம் அறிந்து கொள்ளணும், அதில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும். மத்தேயு 7:21 நான் சொன்னதனுடைய அந்த வசனம் சொல்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. உடனே பைபிளில் உள்ள ஒரு வசனமாக வாஸ்து இதன்படி செய்கிறவன் எவனோ அப்படி போகாதீங்க. ஹோல் ஐடியாவை புரிந்து கொள்ளுங்க. உடனே நான் சொல்லியபடி செய்கிறவன் எவனோ என்னெல்லாம் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சவுப்பு லெட்டரா பைபிளில் வாஸ்து, நான் அதெல்லாம் இயேசு பேசின வார்த்தை, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? இல்லை, அவருக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு தருகிற புதிய கற்பனை என்னன்னு சொன்னால், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ, யாரு? அன்பாய் செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீட்டை போல இருப்பான். கற்பனையின் மேல் கற்பனையும் நீங்கள் ஒவ்வொரு பெர்செப்ட் மேல் பெர்செப்ட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஏசாயா 28:11 அது சிக்குண்டு பிடிபடுறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். அப்படி யோசித்தீங்கன்னா முழு பார்வை என்ன? தேவன் இயேசு தந்த முழு புது கற்பனை. அது யோவானில் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்குற புதிய கட்டளை, புதிய கற்பனை என்னன்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு தருகிற புதிய கட்டளை, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது என் ராஜ்யத்தினுடைய ஃபவுண்டேஷன், என் ராஜ்யத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு வர்றவங்கெல்லாம் வாங்க,
அவ்வளோதான் விஷயம். பவுல் சொல்கிறதுலேருந்து சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 14வது அதிகாரம், இங்கே தான் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்குது. ரோமர் 14:17 வருவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இப்போ இது நம்ம அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை. என் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா எப்படியும் இதை அடிக்கடி நீங்கள் கேட்டிருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் பாருங்கள் 18, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். எவைகளிலே ஊழியம் செய்யணும்? எவைகளிலே ஊழியம் செய்யணும்? நாம ஊழியம் நினைக்கிறதுக்கும் இங்கே ஊழியம் நினைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எதில் ஊழியம் செய்யணுமா? நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், இவைகளிலே ஊழியம் செய்கிறவன் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். நாம ஊழியன்றது எதை நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, சுவிசேஷம் சொல்கிறது. சுவிசேஷம்னா என்னது? அந்த பரலோகத்துக்கு போகிற மேட்ரு, அதை சொல்கிறது. இதுதான் ஊழியம் நினைக்கிறோம். உபவாசம் எடுக்கிறது, காணிக்கை கொடுக்கறது, இது எல்லாம் உங்களுக்கு நல்லதே தவிர இது தேவனுக்கு ஊழியம் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறீங்க, நீங்கள் தசமபாகங்கள் கொடுக்குறீங்க, காணிக்கைகளை கொடுக்குறீங்க, இது எல்லாம் உங்களுக்கு நல்லது. இது தேவனுக்கு செய்கிற ஊழியம் இல்லை. இவைகளிலே ஊழியம் செய்கிறவன், இதெல்லாம் உங்களுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன யூஸ்ஃபுல் ஆகுது? எப்படி நாம என்ன செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது லாபமாக மாறுகிறது? ஜோமன்லாம் கர்த்தர் கோச்சிப்பார், பைபிள் படிகள்லாம் கர்த்தர் கோச்சிப்பார், தசமபாகம் தான் கர்த்தர் கோச்சிப்பார், சபைக்கு போகலாம் கர்த்தர் கோச்சிப்பார். இதுக்கெல்லாம் கர்த்தர் கோச்சிக்கவே மாட்டார். இது மூலமாலாம் நீங்கள் தேவனை வருத்தப்படுத்தலை. ஏன்னா இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது செய்யலைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்லது இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியாகிறதுக்கு, நீங்கள் சோதனைகளை மேற்கொள்வதற்கு, நீங்கள் ஒரு காரியத்திலிருந்து மீண்டு வருவதற்கெல்லாம் இது உங்களுக்கு நிறைய நேரங்களில் உதவியாக இருக்கும். ஒரு ஃபெலோஷிப் உதவியாக இருக்கும். நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் உதவியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? அதுக்கு அடுத்த வசனம் 19வது வசனத்தை பாருங்கள். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். இதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது. எங்கெல்லாம் நீங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்திக்கு அடுத்த அந்யோன்ய பக்தி விருத்திக்கு அடுத்தவைகளையும் நீங்கள் நாடுவீர்கள் என்று சொன்னால் அது இவைகளிலே ஊழியம் செய்கிறது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பெருக பண்ணுகிற மெத்தடு. சர்ச்சுக்கு மெம்பரை கூட்டுறது இல்லை தேவனுடைய ராஜ்யம் பெருகிறது. நாங்கள் 2000 சபை வச்சுருக்கிறோம், நாங்கள் 20,000 ஆத்துமாக்களை வச்சுருக்கிறோம், அதனால தேவனுடைய ராஜ்யம் பெருகிடுச்சின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள யோசிங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பெருகிற மெத்தடா? இப்போ 20,000 பேர் ஒரு இடத்துல வந்துட்டு, அந்த ஒரு சபைக்குள்ளே வந்துட்டு, அல்லது 2000 சபைகளாக பெருகி இருக்குது சபைகள் வந்துட்டு, அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பொறாமையும் உலகத்தில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்களோ அதே போல் இங்கே வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை பவுல் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பில்டு பண்ண முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பில்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் புருஷர்களாக இல்லை, நீங்கள் இன்னும் பச்சை பிள்ளைங்களாகவே இருக்கிறீங்க. குழந்தைக்கும் அடிமைகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்கிறார் இல்லையா? அதே போல் நீங்கள் அடிமைகளாகவே இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் ரெஸ்பான்சிபிளான ஆட்களாக வரல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாரு? மெயினாக மேட்ரு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ கொரிந்தியரில் அவர் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானபடியால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் ஜெபிக்கிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, நீங்கள் சபைகளுக்கு போகிறதில்லை, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்போ நான் வாசிக்கும்போது
முதல் 2 நீங்கள் பைபிள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா முதல் 2 வசனமும் சரியாக இருக்கும், 3வது வசனம் தப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது போல் பவுல் அன்றைக்கி சொல்லலை. நாம் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் யாரை சொல்கிறோம்? இந்த பைபிள் படிக்கிறவங்க, ஜோம் பண்ணுறவங்க. நான் இது திரும்பி திரும்பி சொல்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது, அது உங்களுக்கு நல்லது. ஆனால் அது ஆவிக்குரியவர்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா ஸோ சாரி. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? அவர் பயங்கரமாக ஜோம் பண்ணுவாருங்க, அவர் அற்புத அடையாளங்கள்லாம் செய்வார், அவர் சபைக்கு புருஷனை விட்டுட்டு கூட அந்த அம்மா சபைக்கு போயிடும். ஆவிக்குரிய விஷயம்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்பெல்லாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஆனால் இவர் ஆவிக்குரிய விஷயம் எதை சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்கான எந்த விதத்திலையும் உதவாது. ரோமர் 14 அதை தான் சொல்லுது. நீங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர் 15 தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நடந்துக்கணும், எதில் ஊழியம் செய்யணும். ரோமர் 15 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருடையும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உமை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். இதெல்லாம் சொல்லிட்டு, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தொடர்ந்து கான்செப்ட் வருது. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் பசுத்தான சந்தோஷம்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நட்ஸ் அண்ட் போல்ஸ் பற்றி பேசுகிறார், டைனமிக்ஸ் பற்றி பேசுகிறார். இவைகள் பேசப்படணும். இதை நல்லா இருங்க, சண்டை போடாமல் இருங்க, அந்த விஷயத்த சொல்லலை. எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நமக்குள்ள இதுக்கு சபை தேவை. இப்போ நம்ம தான் சபைக்கு எப்படி வர்றோம்? சபைக்கு ஒருத்தர் பிரைஸ் லார்ட் தோத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போராம்பார் அப்படின்னு பேசிட்டு நமக்கு பிடிச்சமான சில பேரோட சேர்ந்துட்டு அப்படி போயிடுறோம். அதனால் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற கசப்போ இருதயத்துக்குள்ளே இருக்கிறதோ வெளியே வர மாட்டேங்குது. ஏதாவது பெரிய அளவில் ஓட்டெடுப்பு, யாரையாவது வெளியே தள்ளணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அதெல்லாம் பெரிய லெவலில் வருது. சில இடங்களில் பெரிய தகராறுலாம் ஆகி பேப்பரெல்லாம் வந்துடுது. ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். அதான் சொல்லியிருக்கு பாருங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். இங்கே என்ன விஷயம்? உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன விஷயம்? உலகத்தில் எல்லாரும் நமக்கு பிரியமானவர்களாக நடக்கணும்னு தான் நினைப்போம். அதுக்காக தான் எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். அது அதிகாரமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், நான் சொல்கிறபடி கேளு, எனக்கு பிரியமாக எல்லாரும் நடக்கணும், இது எல்லாருடைய விருப்பம். அதில் தான் சண்டை சச்சரவு எல்லாம் உண்டாகுது. ஆனால் கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி டைனமிக்ஸை மாற்றுறாரு? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறனால் மட்டுமே நீங்கள் கொண்டு வர முடியாது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அல்லது நாடுங்கள் என்று சொல்லுகிறது இங்கே தான் வருது. அப்போ தான் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுது. நாம் எப்படி இருக்கணும்னு சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். ஸோ தேவனுடைய ராஜ்யம்னா இந்த வாரத்தில் இதை சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த இயேசு வந்தபோது இருந்த ராஜ்யமும் அதுக்கு முன்னாலேயும் அதற்கு பின்னாலேயுமே கூட உலகம் என்பது எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. உலகம் என்பதற்கு கிரீக்கில் 2 வேர்டு சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஜிஇ அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஜிஇ அப்படின்னு சொன்னால் ரோமர்கள் எங்கெல்லாம் அரசாளுகிறார்களோ அந்த இடப்பரப்பை குறிப்பது ஜிஇ. அதையும் அவங்க உலகம் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உலகமே அதுதான். என் உலகமே என் பிள்ளை தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த நிலப்பரப்பு தான் அவர்களுடைய உலகம். உலகம் அழிய போகுதுன்னா அவர்களுடைய நிலப்பரப்பு அழிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன்னா ஜிஇ அப்படிங்கிற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற வார்த்தை காஸ்மாஸ். இப்போ நான் உலகம்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த உலகம் என்பது தேவன் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். காஸ்மாஸ், வெறும் அந்த நிலப்பரப்பை அல்ல. புரியுதுங்களா? இந்த காஸ்மாஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு.
மனிதர்கள் வாழ்வதற்காக ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் உருவாகுது. அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ முடியும். அந்த ஒரு சிஸ்டம், ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ இந்த கோள்கள் இந்த ரீதியில் சுற்றுது, இந்த பூமி இவ்வளோ வேகத்தில் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுலேருந்து அது கொஞ்சம் குறைந்தாலோ அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமானாலோ அல்லது சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனாலோ அல்லது சூரியனை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனாலோ அது நெருப்பு பந்து மாதிரி எரிந்து போவதற்கோ அல்லது உருகி போவதற்கோ ஐஸ் கட்டி ஆகுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிஸ்டத்தில் தான் இது அரேஞ்ச் ஆகிருக்குது, இப்படி தான் இது நடந்து கொள்ளணும். அதுபோல் மனிதர்கள் வாழணும்னு சொல்லி சொன்னால் இந்த சிஸ்டம் தான் சரியாக வரும்னு உலகம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை உண்டாக்கி வச்சுருக்குது. ஆனால் அதற்கு நேர் எதிர்த்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை இல்லை, உலகம் இப்படி இயங்க முடியும் என்பதை தேவனுடைய ராஜ்யத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகம் இயங்குவதற்கான அந்த ஆக்சிஸ், அந்த சுழல்வதற்கான முக்கிய விஷயம் என்ன? கிரீட் அண்ட் வயலன்ஸ், போட்டி, யுத்தம், மரணம், இவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிரீட், வயலன்ஸ். அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய இரண்டு கடவுள்கள் ஆராதிக்கப்பட்டார்கள். அது ஒன்று காட் ஆஃப் மேமன், காட் ஆஃப் மார்ஸ். மார்ஸ் என்கிற கடவுள், மேமன் என்கிற கடவுள். மேமன் அப்படின்னு சொன்னால் பணம், பணத்திற்கான ஒரு கடவுள். மார்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் யுத்தத்திற்கான ஒரு கடவுள். ஸோ பண ஆசை, அந்த கிரீடும் இந்த வன்முறை அல்லது வன்முறையின் மூலமாக உண்டாகிற ஜெயம், இது ரெண்டும் தான் உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆட்சி முறையாக இருந்தது இயேசுவினுடைய வருகை வரையும். இயேசு வந்தபோது வேற ஒரு சிஸ்டத்தை அவர் உலகத்துக்கு காண்பிக்கிறார், உலகத்துக்கு தந்தார், உலகத்திற்கு கொடுத்தார். அவர் எப்படி உலகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜெனராசிட்டி மூலமாகவும் ட்ரஸ்ட் மூலமாகவும் தேவன் மேலும் மனிதர்கள் மேலும் வைக்கிற நம்பிக்கை மற்றும் பெருந்தன்மையின் மூலமாக இந்த உலகம் அதை அடிப்படையாக கொண்டு இயங்க முடியும் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அப்போ இயேசு ரெண்டு காரியத்தை ரொம்ப தீவிரமாக சொன்னார். ஒன்று, ஏரோதினுடைய புளித்தமாவை குறித்தும் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று ஏரோதினுடைய புளித்தமாவு, ரெண்டாவது பரிசேயருடைய புளித்தமாவு. இந்த ரெண்டு எதை காண்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒன்று மதம், அதுதான் பரிசேயருடைய புளித்தமாவு. இரண்டாவது ஏரோது, இது எதை காமிக்குது? அரசியல், அரசாங்கம், அதிகாரம். அப்போ பரிசேயருடைய புளித்தமாவும் இந்த ஏரோதனுடைய புளித்தமாவு, இது ரெண்டும் எது பக்கத்தில் வரக்கூடாதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இயங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இது ரெண்டுலையுமே மாட்டாதீங்க. இது ரெண்டும் உங்களை தொடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. மதம்னா என்ன? நான் சொல்வது சரி, நீ சொல்வது தவறு. நான் சொல்கிறது தான் சரி, எனக்கு தான் கடவுளை தெரியும், நான் கடவுளையே பார்த்துட்டு வந்த ஆள், எனக்கு பைபிள் தெரியும், நான் சொல்கிறது தான் அதனுடைய இன்டர்பிரட்டேஷன், நீ சொல்கிறது எல்லாம் தப்பு, நான் சொல்கிற மாதிரி கேடு, இல்லைன்னா நீ தேவதூஷணம் செய்து விட்டாய், இல்லை என்றால் உன்னை கல்லெறிந்து கொள்ள முடியும், நாங்கள் சொல்கிறபடி நீ கேட்கலனா, நாங்கள் சொல்கிறத நீ ஏற்றுக்கொள்ளலைனா, நாங்கள் எதை பரிசுத்தம்னு சொல்கிறோமோ அது பரிசுத்தம், நாங்கள் எதை பாவம்னு சொல்கிறோமோ அது பாவம். ஆகவே பாவிகள் யார் என்று தீர்மானிக்கிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. இங்கே தான் இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றார். நீ என்ன பாவின்னு சொல்கிறது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போ அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்குதுன்றாரு. விளங்குதுங்களா உங்களுக்கு? பாவி அப்படின்னு ஒரு ஆளை தீர்ப்பது எது? மதம். அது என்ன சொல்லுது? தேவதூஷணம் பண்ணிட்டான், டைரக்டாக தேவனோட கோத்து விட்டுரும். இவன் எங்களுக்கு விரோதமாக பண்ணல, யாருக்கு விரோதமாக பண்ணிட்டான்? கடவுளுக்கு விரோதமாக பண்ணிட்டான். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு பிடிக்கல, அதுதான் அங்கே உண்மை. அதுக்கு நாங்கள் பலவிதமான காரியங்களை சொல்லுவோம். இதில் கவனமாக இருங்க. இந்த புளித்தமாவும் உங்களை தொடாமல் பார்த்துக்கோங்க. டோன்ட் ஜட்ஜ் எனிபடி. மதம் என்ன சொல்லுது? நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் எதெல்லாம் பாவம் எதெல்லாம் பாவம் இல்லைன்னு. அதை நாங்கள் சொன்னதில் எது பாவமோ அதை நீ செஞ்சிட்டின்னா பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். நாங்கள் உனக்கு மரண தண்டனை விதிப்போம், சிலுவையில் அடிப்போம், அல்லது கல்லால் அடிப்போம், அல்லது கோயிலை விட்டு உன்னை புறம்பே தள்ளுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர்களுக்கு பிடித்த 3 காரியங்கள்: புறம்பே தள்ளுவது, கொல்லுவது, பழி சொல்லுவது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதே போல் த செயின்ட் சின்னர்
ரிலீஜியஸில் இருக்கிறது போல் அதிகாரம் உடையதில் நான் பெரியவன், மற்றவங்கெல்லாம் சின்னவங்க. இது ஏரோதனுடைய புளித்தமாகும் அரசியல். இங்கே நான் சொன்னபடி கேளு, இங்கே எனக்கு அடங்கியிரு. அதுவும் அதே டோன் தான். எனக்கு அடங்கியிரு, என்னுடைய அதிகாரத்துக்கு நீ அடங்கி இருக்க மறுத்தால் உனக்கு மரணம் தண்டனையாக பரிசளிக்கப்படும். மதம், அரசியல், இது ரெண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் சபையில் இன்னைக்கு இந்த ரெண்டும் கலந்து இருக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் இந்த இன்னைக்கு சர்ச்சுன்னு சொல்கிற விஷயத்தை நான் ஏன் எதிர்க்கிறேன், அதை பற்றியே நீங்கள் கொஞ்சம் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அதை குறித்து நீங்கள் ரொம்ப கடினமாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. நீங்கள் அதை குறித்து ப்ரொவோக் பண்ணுறீங்க அப்படின்னு. ப்ரொவோக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், இந்த இயேசு எந்த ரெண்டையும் தொடாமல் பார்த்துங்கன்னு சொன்னாரோ அதை நம்ம அணைத்து கொண்டோம். சபையில் இல்லாத ரிலீஜியனோ அல்லது சபையில் இல்லாத அரசியலோ கிடையாது. அதனால தான் அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் நான். சபையாக இருக்கட்டும், அது ஒரு கட்டடம், அது ஒரு நிறுவனம், அது ஒரு ஆர்கனைசேஷனல் பவர், அது ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதை அப்படி தான் நடத்த முடியும். அதில் யார் பெரியவர்னு கண்டிப்பாக தெளிவாக தெரியணும். அதில் அரசியல் இருக்கும், அதில் போட்டி பொறாமைகள் இருக்கும். முன்னே மேலே வருவதற்கு, சீஃப் பாஸ்டர் ஆவதற்கு ஒன்று அவருடைய மகனாகவோ அல்லது அவருக்கு பிரியமானவராகவோ இருந்து அல்லது திறமைசாலியாக இருந்து மேலே வரணும். இது அரசியல். மதம் நான் தான் தீர்மானிக்கிறேன், எது சரி எது தவறு என்று நான் தீர்மானிக்கிறேன். அதை செய்யாதவர்கள் தள்ளி வைக்கப்படுவார்கள், அல்லது அவர்கள் வேறொரு யாரோடும் சேரக்கூடாது என்று சொல்லப்படுவார்கள், அல்லது அவர்கள் பிரிந்து போய் வேறொரு சபையை ஆரம்பிப்பார்கள். ஏதோ ஒன்று நடக்குது. மதம், இந்த ரெண்டும் புளித்த மாவு. இதனால் நாம் புறையோடி போயிருக்கிறோம். இதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவிப்பதை நான் இன்று என்னுடைய செய்தியாக சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் வேறு, சபை என்பது, இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிற சபை என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ ஜீசஸ் சேலஞ்ச் த ரிலீஜியஸ் சிஸ்டம். அவர் இயேசு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை அந்த நாட்களில் அவ்வளவா எதிர்த்த மாதிரி நம்ம பைபிளில் பார்க்கல. ரோமர்களை எதிர்த்த மாதிரி பார்க்கல. ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு, ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போன்ற வேற ஒரு சிஸ்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதை பற்றி நான் பிறகு விளக்குறேன். ஆனால் இயேசு பரிசேயர்களுக்கு ஐயோ சொன்னார், பொலிட்டிக்கல் சிஸ்டம். பிறகு பவுல் மாதிரி வரும்போது, சபை பெருகும் பொழுது அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்தாங்க, அடிமைத்தனத்துங்களுக்கு விரோதமாக பேசினாங்க, எல்லாரையும் சமமாக உட்கார வைத்தாங்க, யூதரும் கிரேக்கரும் ஒன்றானாங்க. இந்த மாதிரியான அரசியல் விஷயங்களில் அவங்க அரசியலில் இந்த பிரிவுகளை ரொம்ப விரும்புவாங்க. ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருந்ததுன்னா இவங்க ஆட்சி செய்ய முடியும் ஈஸியாக. அது அரசியல்வாதிகளுடைய விருப்பமாக இருக்கும். அது ஜாதிய பிரிவாக இருக்கலாம், அல்லது மத பிரிவாக இருக்கலாம், அல்லது இனப்பிரிவாக இருக்கலாம், மொழி பிரிவாக இருக்கலாம். இவங்களை ஒரு வாரம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கூட்டுவாங்க. அப்படி ஒரு பக்கமாக கூட்டுவதன் மூலமாக யார் பெரும்பான்மையாக இருக்கிறவங்களோ அவர்களுக்கு ஆதரவாளர்களாகவோ அல்லது யார் சிறுபான்மையாளர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பாதுகாவலர்களாகவோ காண்பிக்கும் பொழுது என்னை யார் கொள்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட நம்முடைய டெமோக்ரஸி என்று சொல்லப்படுவதில் கூட, ஓட்டு அரசியல் என்று சொல்லப்படுவது கூட அதான் நடந்துட்டு இருக்குது. இது இந்த உலகத்தினுடைய சிஸ்டம். அதையெல்லாம் சபையில் எல்லாரும் சமமாக இருந்து ராபோஜன் எடுப்பதன் மூலமாக, எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுவதன் மூலமாக, அடிமைகள், கிரேக்கர்கள், யூதர்கள், இந்த குழுக்கள் எல்லாம் ஒன்றாவதன் மூலமாக அரசியலுக்கு த்ரெட்டாக விளங்கினது சபை. அதனால தான் அந்த சபை எழும்பக்கூடாது என்று அரசியல் அவர்களை அழுத்த ஆரம்பித்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யூதர்கள் தான் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்தாங்க. ரோமர்கள் பெரிய அளவில் இல்லை, AD 70 வரைக்கும். பிறகு யூதர்கள் பலம் இழந்த பிறகு, யூதர்கள் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு கவனம் இங்கே திரும்பிச்சு, சபை மேலே திரும்பிச்சு. சபை மேலே திரும்பும் போது தான் அவர்களை முழுமையாக அழிக்க பார்த்தாங்க. அது வரைக்கும் யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொண்டுட்டு இருந்தாங்க. யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக யாக்கோபை, யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக சில பேரை அப்படி கொண்டுட்டு இருந்தவங்க. பிறகு யோவான் மாதிரி ஆட்கள் எல்லாம் யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, தங்களுடைய அரசியல் பலத்தை வலிமை பெறுவதற்காக அவங்க செஞ்சாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நான் உங்களை என்ன பண்ணுறேன், ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படி சொன்னார். ஓநாய்கள் பலம் வாய்ந்தவர்கள், ஆடுகள் மென்மையானவைகள், அவைகளை இந்த பலம் வாய்ந்தவர்களுக்குள்ளாக அனுப்புகிறேன்னு சொல்லி நீங்கள் இந்த பலம் வாய்ந்தவர்களை எதிர்க்க போறீங்க. அவங்களால நீங்கள் சாப்பிடவும் செஞ்சிருவீங்க, ஆனால் நீங்கள் அவங்களை எதிர்க்க போறீங்க. உணவாக போகலை,
உணவாக போகலை. ஆனால் நீங்கள் அவர்களை எதிர்க்க தான் போகிறீங்க, அவர்களை ஒரு புரட்சி பண்ண தான் போகிறீங்க, இது சரியில்லைன்னு சொல்ல தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் மென்மையானவர்களாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் இரையாக்கப்படுவீங்க, என் நாமத்தினாலே நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீங்க இதெல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ராஜா வந்தபோது அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்தவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு சிலுவையை சொப்பனத்தில் பார்த்தேன், ஜெயித்தேன், கதையெல்லாம் வந்துச்சு. அவர் கிறிஸ்தவர் ஆயிட்டேன்னு சொன்னார். இப்போ என்ன ஆச்சு? இவ்வளவு நாள் அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருந்த கிறிஸ்தவம் அரசாங்கமாகவே மாறிவிட்டபடினால இப்போ யாரை எதிர்க்கிறது? நம்மளே எதிர்க்க முடியாது. இப்போ நாம் செய்கிறதெல்லாம் சரியாக போச்சு. இப்போ அதை பயன்படுத்தி இந்த உலகத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தோமானா ரொம்ப குறைவான அளவு, தேவன் விரும்பின அளவு இல்லை, குறைவான அளவு கொண்டு வந்தோம். ஏன்னா நாம் இப்போ ஓனாயாக மாறிட்டோம், நாம் பலம் வாய்ந்தவர்களாக மாறிட்டோம். ஓனாயினா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். பலம் வாய்ந்தவர்களாக மாறிட்டோம், மற்றவர்களை பட்சிக்கிறவர்களாக மாறிட்டோம், நம்ம அதிகாரத்தில் உடையவர்களாக மாறிட்டோம். ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு இந்தியாவில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சிறுபான்மையராக நினச்சிட்டு இருக்கலாம். நான் உலக லெவலில் பேசுகிறேன். இப்போ நாம் தான் பலம் வாய்ந்தவர்களாக, கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளப்படுத்துகிறவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறது தவறில்லை, பெரும்பான்மையாக இருக்கிறது தவறில்லை. ஆனால் அதனால தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோமான்றது தான் நம்முடைய கேள்வி. நீதிக்கும் சமாதானத்துக்கும் பரிசுத்தாவினால் அந்த அந்யோன்யத்துக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவான அந்த அந்யோன்யத்துக்கும் ஏதுவான காரியங்களை செய்திருக்கிறோமா? அதுதான் நம்ம முன்னால் இருக்கிற நம்முடைய கேள்வி. இந்த கேள்விகளோடு உங்களை நான் அனுப்புகிறேன். நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காற்ற விரும்புகிறீர்களா? சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் அந்யோன்யத்தையும் கொண்டு வர விரும்புகிறீர்களா? அதற்காக சில நஷ்டங்களை ஆடுகள் ஓநாய்களிடத்தில் படுகிறது போல நாம் பட வேண்டியது இருக்கலாம். கழுகுகளை தூக்கிக்கிட்டே பின்னால் வாங்க, வாழை தூக்கிட்டு என் பின்னால் வாங்க அப்படின்னு இயேசு கூப்பிடல, சிலுவையை தூக்கிட்டு பின்னால் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.